ஹலோ ஹாய், வெல்கம் டு AMDriving. இன்றைக்கி நம்ம டே 2 செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் கிளாஸில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச். நான் நேற்று ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக் இது மூணுத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மூணையும் பார்த்தா தான் இந்த செகண்ட் கிளாஸ் புரியும். பார்க்காதவங்க நான் ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த கிளச்சு இந்த 4 கியருக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணோன்றதை சொல்லிடுறேன். கிளச்சை அழுத்தும் போது எப்போவுமே வேகமாக தான் அழுத்தணும். அழுத்துங்க. அதாவது ரொம்ப ஃபோர்ஸாலாம் வேண்டாம், நீங்கள் நார்மலாக அழுத்தினா போதும். ஓகேங்களா? எப்போவுமே கொஞ்சம் கால் வேகமாக உள்ளே போகணும். எடுக்கும்போது இந்த 4 கியருக்குமே வேறு மாதிரி எடுக்கணும். முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு கியருக்கு 2 துண்டாக எடுக்கணும். அதாவது பாதி கிளச் எடுக்கிறீங்க, மீதி பாதி கிளச் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறீங்க. பாதி கிளச் எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா, வண்டி எந்த இடத்துல மூவிங் வருதோ அது வரைக்கும் எடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கீங்களா, மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இங்கே மூவிங் இருக்குன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நிறுத்தி மூவிங் ஃபுல்லாக வந்த பிறகு அதுக்கப்புறம் ரிலீஸ். இது ஃபர்ஸ்ட் கியருக்கு எடுக்கிற முறை. செகண்ட் கியருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிக்கும் போது வேகமாக, எடுக்கும்போது ஈவனாக எடுக்கணும், எங்கே நிறுத்த தேவை. இது செகண்ட் கியருக்கு. தேர்ட் கியர், ஃபோர்த் கியருக்கெல்லாம் போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ரைட், இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாமா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நேற்று செஞ்சது ஆக்சிலேட்டரு, பிரேக் எல்லாம் சேம், அதே கண்ட்ரோல் தான். இந்த ஆக்சிலேட்டர்லேயும் பிரேக்லேயும் கால் மாற்றுறது மட்டும் நேற்று கொஞ்சம் பதட்டமாக வச்சுங்க, இன்றைக்கி இன்னும் கூட நிதானமாக வேணும். ஏன்னா கூட நம்ம கிளச்சையும் யூஸ் பண்ணுறதுனால அதை கொஞ்சம் ரிலாக்ஸாகவே செய்யுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். சாவியை ஒரு ஸ்டெப் பொறுமையாக செய்யுங்க, நேற்றை விட பொறுமையாக. 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆன பிறகு கையெடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுங்க. இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். கிளச்சை பற்றி நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கியரை போட்டாச்சு. மூவிங் பாயிண்ட்டு வெளியில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. அந்த இடம் ஹோல்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, மூவிங் வரும்போது கிளச்சை நிப்பாட்டணும்னு. அதாவது அழுத்தவும் கூடாது, ரிலீஸ் பண்ணவும் கூடாது. கொஞ்சம் நேரம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அழுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உதறல் வருது பாருங்க, அந்த இடம் தான் நிப்பாட்டணும். இன்னும் கொஞ்சம் எடுங்க. வண்டி எந்த பக்கம் சாயுது பாருங்க, அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி. ஓகே, திருப்பினதை ஸ்டடி. கிளச்சை இப்போ முழுமையாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த காலை எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே வச்சுட்டு லேசாக ஆக்சிலேட்டரு அந்த டிராக்டர் போகிற அளவுக்கு தூரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கூட்டிக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம். ரெடி, ஸ்லோ கிளச், வேகமாக. இப்போ நான் செகண்ட் மாட்டிட்டேன். கிளச்சை ரிலீஸ். இப்போ ஆக்சிலேட்டர் கூட்டலாம். நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரீங்க, தெரியுதா? கிட்ட வரும்போது தான் வண்டி கிராஸ் ஆகும். அதை நல்லா கவனிங்க, தூரமாக கொண்டு போங்க. ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க. 2 மிரரும் கிளியராக தெரியுதா? அந்த லாரிக்கும் முன்னாடி முடிஞ்ச அந்த ஆட்டோ வரைக்கும் பாருங்க. லெஃப்டே போகிற மாதிரி இருக்கா? ஸ்பீடை கூட்டிக்கிட்டே வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ரெடி, ஸ்லோ கிளச். கிளச் எடுங்க. இப்போ நம்ம தேர்ட் கியர் போடுறோம். கிளச் எடுத்துட்டு ஸ்பீட். ரோட நல்லா ஹாரன் ஒரு முறை யூஸ் பண்ணி. ஹாரன் எப்பவுமே லாங்கா, ஒரே தடவை அடிச்சாலும் லாங்கா அடிச்சிடும். ரெடி, ஸ்லோ கிளச். கிளச் எடுங்க. இப்போ ஒரே ஸ்பீட். பர்ஃபெக்ட். இப்போ 4 கியர் போட்டாச்சு. கால் கீழே வச்சுக்கலாம்.
உங்களுக்கு மறுபடியும் கிளச் எப்போ தேவைப்படும்னா உங்களுக்கு இடைஞ்சல் ஆகுது, வேகத்தடை வரப்போகுது அப்படின்றத கவனிச்சிங்கன்னா நீங்கள் அந்த காலை கிட்ட வச்சுக்கலாம். இப்போ இந்த டேர்னிங்கு பின்னாடி வேற யாராவது வராங்களான்னு பாருங்கள். டேர்னிங்கில் சைடு கொடுக்க வேண்டாம், முடிஞ்சால் இங்கேயே கொடுத்துருங்க, ஒதுங்க வேண்டாம், ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஸ்பீட் கொடுங்க. இந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் கவனிச்சு ஷேப் டர்ன் லெஃப்ட் வரணும். நீங்கள் முழு ரோட பார்க்குறீங்க. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கவனம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பாதி ரோட ஷார்ப்பாக கவனிங்க, ஷேப்பாக பிடிங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம முழு ரோட பார்க்க தேவையில்ல, இந்த பாதி ரோட ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ உங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அந்த பெரியவர், நம்ம அந்த பெரியவரை எப்போ கிராஸ் பண்ணலான்றத கெஸ் பண்ணி. பின்னாடி வேற யாராவது வராங்களா? ஓகே, கொஞ்சம் ரைட் ஏறி ஒரு வீல் அந்த ரோட்ல ஹாரன் ஒரு தடவை. ஷேக்கிங் வேண்டாம், ஒரே ஈவன். இந்த ஷேக் பண்றது வந்து எந்த வண்டியிலனா ஆர்டினரி ஸ்டேரிங்ல ஷேக் பண்ணுவாங்க நிறைய. இதுல ஷேக் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது, ஏன்னா இது பவர் ஸ்டேரிங். திருப்பினா உடனே திரும்பும். கொஞ்சம் ரிலாக்ஸான ஸ்பீட், ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம். இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் தெரியுதா நேற்றுக்கும் இன்னைக்கும் செகண்ட் கிளாஸ்க்கும் ஸ்டேரிங்கில்? அதாவது மெயின் வந்து ஸ்டேரிங்கில் மிஸ்டேக் வர்றதுக்கு காரணம் 90% உங்கள் பார்வை தான். நீங்கள் பார்க்கறது சரியான முறையில் பார்க்கலன்னா ஸ்டேரிங்கில் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது, ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ. நம்ம நேற்று செஞ்ச மாதிரி. இந்த நேற்று வந்து 3rd கியரில் போனோம், இன்னைக்கு நம்ம 4th கியரில் போயிட்டுருக்கோம். வெறும் ஸ்லோ பண்ணுங்க. இன்ஜின் பிரேக் ஆகட்டும், அதுக்கு பிறகு கிளச்சை அழுத்துங்க. கிளச், பொறுமை பொறுமை. இப்போ பிரேக்கை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க, முடிஞ்சது. இப்போ நான் கியரை செகண்டுக்கு மாற்றிட்டேன். மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க. வண்டி எந்த பக்கம் போகுது தெரியுதா? அப்போ உங்கள் கவனம் வெளியில் இல்லை, உள்ளே இருக்கு. உங்கள் கவனத்தை வெளியில தான் வைக்கணுமே தவிர வண்டிக்குள்ளே வைக்க தேவையில்லை. நீங்கள் இந்த கிளச்சு, இந்த பிரேக்கு, இதை சொல்லும் போது உங்கள் கவனம் வெளியில் இல்லாமல் போயிடுது. நமக்கு வெளியில தான் முக்கியம், உள்ள முக்கியம் இல்லை. ஓகே, அந்த கிரீன் கலர் போர்டு வரைக்கும் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ கூட உங்கள் கவனம் இந்த வேகத்தடையில தான் இருக்கு. பார்வை தான் இங்கே இருக்குதே தவிர கவனம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. கவனத்தையும் தூரமாக கொண்டு போங்க. இப்போ ஆக்சிலேட்டரை லேசாக கொடுங்க. இந்த மாதிரி ஜம்ப் ஆகக்கூடாது, வண்டி ஈவனாக கூட. இந்த 2 லைனும் தொடாமல் போகணும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சவுண்டு, உச்சக்கட்ட வேகம், இன்ஜினோட நாய்ஸ்ல நல்லா கேளுங்க. ஒரே ஸ்பீடா கூட்டிகிட்டே வா. இன்னும் கொஞ்சம். ஓகே, ரெடி, ஸ்லோ கிளச். கிளச் எடுங்க. இப்போ ஸ்பீடை கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ பண்ணி இந்த 3ர்ட்லயே போகிறோம் நம்ம. அதனால ஸ்பீடு லைட்டாக மெயின்டைன் பண்ணுங்க, கொடுங்க. அழுத்தி அந்த ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ஹாரன் தேவை. ஈவனான பெண்டு, அந்த ஆட்டோ, அந்த டேர்னிங், பயப்படாதீங்க. ஸ்பீடு வந்து ஈவனாக இருந்தால் தான் டேர்னிங் பர்ஃபெக்டாக வரும். முழுசாக நேராகக்கூடாது, ஏன்னா டேர்னிங் இன்னும் முடியல. கொஞ்சம் ரைட். ஓகே, ஒரு தடவை ஹார்ன் லாங்கா. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ ஸ்லோ, ஏன்னா இந்த ரோடு புதுசு. கொஞ்சம் ரைட் எடுங்க.
ரைட் ரோடு, அந்த வேனுக்கு பின்னாடி. இப்போ மிரரை பாருங்க, பார்த்துட்டு ஸ்டடி ஸ்டடி. இப்போ நம்ம அந்த வேனுக்கு பின்னாடி ஸ்டாப் பண்ண போகிறோம். லெஃப்ட் இண்டிகேட்டர், லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு பொறுமையாக ஸ்பீட்லேருந்து கால் எடுத்து கொஞ்சம் அந்த ஸ்டேரிங் தான் ஷார்ப் கட்டிங்காக பண்ணுறீங்க. அதே பின்னாடி வரவங்களுக்கு புரிகிற மாதிரி டர்ன் பண்ணுங்க. இப்போ கிளச்சை முழுமையாக அழுத்திட்டு அந்த கால் எடுத்து பிரேக்கில் வைங்க. கை கொஞ்சம் லூஸாக வைங்க. இந்த வண்டிக்கு நேராக. ஸ்டேரிங் தான் நேற்றை விட எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமாக வளைக்கிறீங்களோன்னு தோணுது. உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? அதாவது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, வளைக்கிற அளவை கவனிக்காமல் அது ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு குருட்டடியில் வளைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அந்த வெளியில் வண்டியோட முகம் எவ்வளோ வளையுது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத கவனித்து வளைச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அது கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணோம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லா காலை எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. இதில் வேறு ஏதோ சந்தேகம் இருக்குயா? எல்லாம் கிளியராக புரியுதா? ஓகே. இப்போ மறுபடியும் கிளச், அதாவது இந்த 4 கியர்லேயும் இந்த முதல் 2 கியரில் கிளச்சை ஸ்லோவாக எடுக்கணும். இந்த 2 கியரில் வேகமாக, ஓரளவுக்கு வேகமாக எடுக்கணும். இதில் ஏன் ஸ்லோவாக எடுக்கணும்? உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா? இந்த கிளச்சு இந்த 2 கியரில் ஏன் ஸ்லோவாக எடுக்க சொல்கிறேன்? பிக்கப்புன்றது அது வேகம். நான் சொல்கிறது எடுக்கும்போது ஸ்லோவாக எடுக்கணும்னு சொல்கிறேன் கிளச்சை. அது என்ன காரணம்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்லோ ஸ்பீட்லேருந்து போகும்போது ஏறும்போது, அதாவது அதாவது எப்படின்னா, வண்டி வந்து டெட்டாக இருக்கும்போது இன்ஜின்லேருந்து வர்ற பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியர் பாக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான் கிளச்சை நம்ம ஸ்லோவாக எடுக்கணும். சரி, இதை சடனாக நம்ம செய்யும் போது என்ன ஆகுது? சடன், அதாவது கிளச் வந்து வேகமாக சடனாக எடுக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு அதுலேருந்து வர்ற ஃபால்ட் என்ன? டேமேஜ்லாம் அப்புறம், முதல்ல நமக்கு காமிக்கிற ஃபால்ட் என்ன? நீங்க கொஞ்சம் யோசிக்காம பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கிளச்சை வேகமா விட்டா ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டி என்ன நடக்கும்? ஆஃப் ஆகுங்க. வண்டி ஆஃப் ஆயிடும். அதான கிளச்சோட வேலை என்ன? வண்டியை ஆஃப் பண்ணாம பாத்துக்கிறது தான் இந்த கிளச்சோட வேலை. ஒவ்வொரு தடவையும் கிளச்சை அழுத்தி தான் கியரை நம்ம மாத்துறோம். ஒவ்வொரு தடவையும் கிளச்சை அழுத்தி தான் நம்ம வண்டியை நிப்பாட்டுறோம். ஒவ்வொரு தடவை வண்டி எடுக்கும் போது கிளச்சை ஸ்லோவா எடுக்கும். அப்போ கிளச்ல என்ன வேலை இருக்குன்னா, இன்ஜின்ல இருந்து வர பவரை மெதுவா கியர் பாக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் கிளச்சோட வேலை. கிளச்சை நம்ம அழுத்திட்டோம்னா இன்ஜின்ல இருந்து வர பவர் வந்து கியர் பாக்ஸ்க்கு லிங்க்ல இருக்காது, கட் ஆயிடும். அதை மறுபடியும் இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஸ்லோவா எடுக்கிறோம். இதை ஃபாஸ்டா இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதனால அந்த கிளச்சை எந்த கியர்ல எப்படி எடுக்கணும்ன்ற கான்செப்டை எப்பவுமே மறக்காது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டலாம். கிளச்சை ஃபுல் அரெஸ்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். இப்போ இந்த பெரியவரை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வேனுக்கு நேராக போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் எடுக்கலாமா, இல்லை இங்கேயே ரைட் எடுத்துக்கிறீங்களா? இங்கேயே ரைட் எடுத்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து போக வேண்டியதாக வரும். எப்படி பண்ணுறீங்க? இல்லை அவரை பெரியவரை தாண்டி அந்த வேனாண்ட போய் கட் பண்ணுறீங்களா? ஓகே, ஆரம்பம். அதாவது கிளச்சில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்பீடு தேவையில்லை. அந்த மூவிங் பாயிண்ட் ஆண்ட வண்டி வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் ஆகிற இடத்துல கிளச்சை ஹோல்ட் பண்ணுங்க. ரொம்ப பொறுமை. அவ்வளோதான் அவ்வளோதான், இதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லெஃப்ட்டு, இன்னும் கூட கிளச் கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுக்கலாம். வேகமாக போக விடாதீங்க வண்டியை. அப்போதான் நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு புரியும். இப்போ ரைட், கொஞ்சம் ரைட் எடுத்து கொஞ்ச நேரம், அதாவது வளைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, போதும். நேராக பின்னாடி பாருங்க, மிரர் அப்படியே லெஃப்ட் எடுங்க. நம்ம ரைட் போக வேண்டாம், லெஃப்ட் எடுங்க. மூவிங் இல்லை பாருங்க, மூவிங் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இது புரியும். போதும். இப்போ நீங்கள் வளைச்ச அளவு கூட கொஞ்சம் அதிகம் தான், இன்னும் கம்மியாக வளைச்சிருக்கலாம். இப்போ கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ், அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் கவனிச்சுட்டு இப்போ லேசான வேகத்தை கூட்டுங்க. அந்த ஜெர்க் வரக்கூடாது, சீராக இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக தான் அழுத்துறீங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் பக்குவமாக அழுத்துறீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த பக்குவத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன்.
லேசா ஸ்பீட், கொஞ்சம் இன்னும். ரெடி, ஸ்லோ, கிளச். செகண்ட் மாத்தியாச்சு. கிளச் ரிலீஸ், ஸ்பீட். மெதுவா ஒரே ஸ்பீட். அந்த பஸ் வரைக்கும் பாருங்க, தரைய பாருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் என்னன்னா, லெஃப்ட்ல ரோடு, அதாவது தெரு இருக்கு. தெருவுல இருந்து வெளியே வரவங்க கொஞ்சம் வேகமா வருவாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு ஸ்பீடை மெதுவா மெயின்டைன் பண்ணுங்க. ஃபோக்கஸ் லாங்கா. அந்த லாங்கான்னும் போது தாங்க உங்க பார்வை தூரமா போகுது. அது வரைக்கும் இங்கேயே தான் இருக்கு. எந்த பக்கம் வண்டி இழுக்குது பாருங்க. அது கூட நீங்க கையை மாத்தி வளைக்கிறீங்க. அது கூட கை மாத்த தேவையில்லை. கை எப்போ மாத்தணும்னா, நம்ம வளைக்கும் போது மட்டும்தான் மாத்தணும். யூ டர்ன், ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோடு அப்படின்னா மட்டும்தான் கை மாத்தணும். ஸ்லோ, கிளச். கிளச்சை எடுங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க. கொஞ்சம் வலது பக்கம் போயிடலாம். பார்த்துட்டு, பார்க்காம போகாது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், ஃபோக்கஸ் லாங். ஒரு வீல் அந்த ரோடு, ஒரு வீல். ஏன்னா இங்க லெஃப்ட்ல இடைஞ்சலா இருக்கு. ஹார்ன் அடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரே ஸ்பீட் பர்ஃபெக்டா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டடியாவே போகலாம். இன்னும் கொஞ்சம் வேகக்கூடாது. இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு, அதுக்கான வேகம். இன்னும் கொஞ்சம். ஸ்டேரிங்லாம் எனக்கு ஓகே தான், ஆனா அதை கொஞ்சம் அவசரப்படுறீங்களோ, அதாவது அளவு கொஞ்சம் கூட்டி கொடுத்துட்றீங்களோன்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் தான் எனக்கு குறையா இருக்கு. மீதி எல்லாம் ஓகே. அந்த வண்டியில டோர் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ன் அடிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போங்க. இப்போ மறுபடியும் ஸ்லோ, கிளச். வண்டியை லெஃப்ட்ல ஓரமா ஸ்டாப் பண்ணலாம். இடத்த செலக்ட் பண்ணிட்டு மெதுவா ஓரவாங்க. லெஃப்ட் மிரர் பார்க்காம வரக்கூடாது. முடிஞ்சா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுருங்க. பாருங்க, எடுத்த உடனே பிரேக் அடிச்சிட்டீங்க. நடு ரோட்ல பிரேக் அடிக்கக்கூடாது. நம்ம இன்னும் ஓரமே வரலையே. அந்த பெரியவர் முன்னாடி பாருங்க. இப்போ லைட்டா அழுத்துங்க. இப்போ ஸ்டேரிங்கை ரைட்ல வளைக்காம நேரா பிடிச்சா போதும். மெதுவா மெதுவா. அந்த மாதிரி குத்தக்கூடாது வண்டி. அது ரொம்ப ஷார்ப்பா அழுத்தினாதான் அந்த மாதிரி ஆகும். நின்ன உடனே எந்த காலம் ரிலீஸ் பண்ணாதீங்க. முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனலா பிரேக் எடுக்கணும். பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. ஆனா கொஞ்சம் அளவுகள் வந்து இன்னும் நீங்க கவனிச்சு ஆப்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். நாளைக்கு நம்ம கியரை பத்தி பார்க்க போறோம். நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல். இன்னைக்கு நம்ம அடிஷ்னலா கிளச்சு சேர்த்ததுக்கே எனக்கு ஸ்டேரிங்ல கொஞ்சம் வீக்கான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா கொடுக்கணும், நிதானம் அதிகமா கடைப்பிடிக்கணும், அவசரப்படாம இருக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம கியரை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதை வந்து நீங்க இந்த கிளச்சையும் கியரையும் மேனேஜ் பண்ணி ஸ்டேரிங் கண்ட்ரோல பண்ணணும். அதனால நாளைக்கு கூடுதல் கவனம் தேவை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு முக்கியமா இந்த கியரோட கிளாஸ் இருக்கு. இந்த 3 நாள் கிளாஸ் வந்து நீங்க கண்டினியூவா பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வண்டியை ஓட்டுறதுக்கு சௌரியமா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், பாருங்க. அதே மாதிரி செகண்ட் டே கிளாஸையும் கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க. ஓகே, பாய்.